தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. எனக்கு ஜெயகாந்தனுடைய வரிகள்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி ஜெயகாந்தனுடைய வரிகளில் ஒரு வரி தான் இது. இன்பம் என்றால் எதுவென்று இங்கு பலருக்கும் தெரியாது. அது பொன்னால் வருவதல்ல, புகழால் வருவதல்ல. தன்னை உணர்வதால் ஒரு இன்பம் கிடைக்கும் பாருங்கள், அதுவே இவ் அனைத்திற்கும் உயர்வானது அப்படிங்கிறாரு ஜெயகாந்தன். நீங்க யாருன்னு நீங்க உணர்றீங்க இல்லையா, அப்பதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்பம் கிடைக்கும். ஏன்னா அதுதான் மிகப்பெரிய டாஸ்க்கு. நம்ம யாருன்னு நமக்கு நாமளே தெரிய வச்சுக்கிறதா ரொம்ப பெரிய டாஸ்க்கு. நமக்கு நாம யாருன்னு நம்மளே கண்டுபிடிச்சு நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும் பொழுதுதான் உண்மையான இன்பம், ஒரு உயர்வான இன்பம் கிடைக்கும்னு சொல்றாரு ஜெயகாந்தன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பேசுகிறது என்னுடைய கான்டென்ட் க்ரியேஷன், நான் என்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் பேசும் பொழுது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் என்னுடைய கான்டென்ட் எழுதும் பொழுது அடுத்தடுத்து என்ன வார்த்தைகள் பேசணும்னு என்னோட டைரியை எழுதுவேன். அப்போ எழுதும் பொழுது என்னுடைய ப்ராசஸ், என்னுடைய தாட்ஸ்லாம் ஒன்றா உருவாக்கி நான் யாருங்கிறது எனக்கு உணர்த்தி என்னுடைய வரிகளை அங்கே தரும் பொழுது அதை நான் பேசும்பொழுது எங்கேயோ இருந்து ஒரு அழகான எனர்ஜி வரும். அந்த எனர்ஜி என்னை அவ்வளோ அழகாக பேச வைக்கும். நான் யாருன்னு நான் உணர்ந்து எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்யும் பொழுது எனக்கு கிடைக்கிற இன்பத்தை தவிர அந்த எண்ட் ஆஃப் த டே வேறு எதுவுமே மிகப்பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும் பொழுது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் தெரியுமா, அது இந்த காசு பணம் அதெல்லாம் தாண்டி அது ஒரு உச்சகட்ட நிலை. அதான் ஜெயகாந்தன் சொல்கிற மாதிரி அதுதான் ஒரு உண்மையான ஹாப்பினஸ், தட் கிவ்ஸ் அ ரியல் ஹாப்பினஸ். ஸோ அதை அடையாமல் இருந்துடாதீங்க.